ஹாய் என்னடா வழக்கம் போல் இதே இடத்துல சுற்றி அந்த செவரில் உட்காந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பையன் போயிட்டான். இப்போ இருந்தாலும் ஒரு இடத்துல தனியாக தானே இருக்கணும், தனியாகவே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தனியாக வந்துட்டேன். ஆனால் அது ஒரு உண்மை தான். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. சும்மா நான் பேசலான் இருந்தேன், அப்புறமா யோசித்தேன், சரி எழுதி வச்சு பேசுறது நல்லா இருக்குமா இந்த வீடியோ, இது ஒரு ஃபன் டாக் மாதிரியாச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் சரி ஓகே, இப்போ திடீர்னு அதுவே ஒரு டாப்பிக்கான்ற மாதிரி ஆயிடுச்சுல, அப்படியே பேசிடலாம் அப்படின்னா. என்னென்னா எல்லா நேரத்திலும் எல்லாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளும் இப்போ ஏதாச்சும் ஒன்று வேணும்னா நம்ம தனியாக தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இதோ இப்போ அவன் இல்லைன்னா நான் ஃபன் சீரிஸ் என்னால் பண்ணியிருக்கேன், யோசிச்சிருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஐடியா கொடுத்ததே அவன் தான். தனியாக இருந்தப்போ நான் இந்த மாதிரி தான், இவ்வளோ தான். ஒரு ஃபோன் எடுத்து ஃபோன் எடுத்தேன், பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி நான் செல்ஃபி எடுக்கிற மாதிரி எடுத்து இது பண்ணுறேன். அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நம்மளே தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம யோசிக்கக்கூடாது, என்னடா இருக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம், அவன் இல்லையே, அந்த மாதிரிலாம் இல்லாமல் தனியாக இருந்து பண்ணுறது தான் பெட்டரு. அதுவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது, நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்னு. இப்போ நான் அந்த மாதிரி யோசிக்கல, நம்ம தனியாக பண்ணுறோமே அப்படிலாம் இல்லை. கடைசி எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நம்ம தனியாக பண்ணுற மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு விஷயம். இந்த மாதிரி சொல்கிறேன்னா, ஆனால் தனியாக பண்ணால் தான் ஒரு பெஸ்ட்டும். அதுவும் இல்லாமல் ஒரு இதில் தனியாக தான் பண்ணி ஆகணும், அது வேறு எதுவும் பண்ண முடியாது. எனக்கு நிறையா வாட்டி ஸ்ட்ரெஸ் ஆகும் தனியாக பண்ணுறேன். எனக்கு வீடியோ யாராவது இன்னொருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது இருக்குது. கூட ஒருத்தர் இருந்தால் நல்லா பேசலாம், ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு நான் சிரிக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நான் பாட்டுன்னு இருப்பேன், இது பண்ணுவேன், என்னோடய வேலை என்னவோ அந்த வேலையை பண்ணிட்டு அப்படி தான் இருப்பேனே தவிர எனக்கு வேறு எதுவும் வராது. நம்ம சிரித்து பேசலாம், இருந்தாலும் நானே ட்ரை பண்ணலையா, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி அதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன், புரியும்னு நினைக்கிறேன் சொல்ல வருது நான். அந்த மாதிரி தான். அப்புறம் தனியாக இருக்கும்போது மியூசிக் நல்லாயிருக்கும். எதுவும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் டப்புன்னு பையனே சொன்னான். அந்த பையன்றது கேமராமேன் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு மியூசிக்கு கேட்டுட்ருக்கும்போது அவன் சொன்னான், தனியாக இருக்கும்போது மியூசிக் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் எனக்கும் கிளிக் ஆனிச்சு. நானும் பாடிட்டு இருக்கும்போது எனக்கு டப்புன்னு ஆமாம் ஒரு பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு ஃபேவரட் பாட்டு, உங்களோட ஃபேவரட் பாட்டெலாம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் நான் கேட்கலான் இருந்தேன். ஆனால் ஆல்மோஸ்ட் தனியாக இருக்கவங்களுக்கு பாட்டுன்றது ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுக்குதுல்ல அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அதே மாதிரி பாட்டு ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு பாட்டு தான் நம்மளோட பாதி லைஃப்பையும் கடந்து போகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் மூடில் இருக்கிற போதும் சரி, எல்லா மூடுக்கும் மியூசிக்கும் ஒரு லைஃபோடு அப்படியே கலந்து போகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இது இருக்குது அப்படின்னு எனக்கு அதை பற்றி பார்க்கும்போது தான் எனக்கே லைட்டாக கொஞ்சமாக தெரியுது. இன்றைக்கி அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. ஏன்னா இடம் இதுவாக இருக்குல்ல, கத்தி பேசினா வேலை வந்துடுவாங்க இருந்து. அதனால் கத்தியும் பேச முடியாது, கொஞ்சம் பொறுமையாக தான் பேசணும். வாய்ஸும் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரியல, அது வேறு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் கொஞ்சம் குட்டி வீடியோவாக இருக்கும், வாய்ஸ் ஒழுங்காக கேட்கலன்னா இது பண்ணாதீங்க. அப்புறம் தம்ப்லைன் பண்ண கற்றுக்கிட்டேன். நான் இன்னும் பண்ணணும். நான் வீடியோ பார்த்துருக்குறேன், அதை வச்சு ஒரு நல்ல தம்ப்லைன் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கே அதான் தோணுது, ஒரு வீடியோ நானே கிளிக் பண்ணி பார்க்கணும், ஒரு நல்ல வெளியே சூப்பராக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போது அதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கணுன்னா நல்ல இதுவாக போடணும்ல. ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம அதை கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு இப்போ தான் வருது. எனக்கு டெய்லியும் வீடியோ போடும்போது அந்த இன்ஷாட் எடுத்து நானே வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எனக்கு அடுத்தடுத்த பாதையே எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதில் யாராவது பார்த்தீங்களான்னு தெரில, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா, நீங்களே எடிட் பண்ண இது பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் பண்ணுங்கள். ஸோ நீங்களே எடிட் பண்ண தான் உங்களுக்கே அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கெலாம் வரும். நான் இதை கொஞ்சம் நல்லா
ப்ராடாக பேசினா அங்கே அங்கே வந்து பேசுகிறேன் நல்லா, இன்னும் கொஞ்சம் லென்த்தாகவும் பேசுகிறேன், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ தினமும் போட போட நிறையா நல்லா பேச வருது. கொஞ்சம் 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 லைட்டாக பேசுகிறேன், அப்புறம் லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாகவும் பேச ஆரம்பிக்கிறேன். முகத்தை எப்படி வச்சுக்கணும், பாடி எப்படி ஃப்ரீயாக இது பண்ணிக்கணும், அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. நான் ஃபஸ்ட்டு இதிலலாம் பார்த்தீங்கன்னா யோசிப்பேன், மூஞ்சில் ஸ்ட்ரெஸ் தெரியும். இப்போது அந்த அளவுக்கு ஒரு நல்ல காமா அப்படின்ற ஒரு லைட்டான ஃபேஸ் வருது. அதுக்கு என்ன டெய்லி பேஸஸில் வீடியோ போட்டால் தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. அதனால் வீடியோ போடுங்க, தினமும் போடுங்க, நல்லாயிருக்கோ இல்லையோ தினமும் போடுங்க. அது நம்மளுக்கே தெரியாமல் சேஞ்ச் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பார்க்குறல நானும் என்னை பார்த்துட்டு இருக்கிறேன். வீடியோ தினமும் பார்ப்பேன், என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், என்ன ஏது, நம்ம எப்படி இருக்கோம், எப்படி பேசணும், அடுத்தடுத்து வளராமல் வர பேசணும், அந்த இது இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டும் இருக்கிறேன். வீடியோ பார்த்தும் நானே கற்றுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நான் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒர்க் அவுட் தான் பண்ணுறேன். அது என்னமோ பெரிய தப்பு பண்ணுற மாதிரி தினமும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் யாராவது பார்த்துருந்தீங்களா, இல்லை அப்பாவோ யாரோ பெரியவங்களோ யாரோ பார்த்துருந்தீங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணுறதுல என்னங்க தப்பு இருக்குது? அதை பண்ண தான் விரும்பலை, அதை பிடிச்சி ஏன் கற்றுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரையும்? நார்மலாக பண்ணுறது தான் ஒர்க் அவுட். ஏதாவது தப்பான விஷயம் பண்ணுறோமா என்ன? எவ்வளவோ பண்ணுறாங்க அவன் இவனு. நம்ம பண்ணுறது இந்த சாதாரணமாக ஒர்க் அவுட், அதை பண்ண விட்டால் தான் என்ன? இதெல்லாம் நான் அங்கே சொல்கிறேன், இங்கே சொன்னேன், காதில் விழுந்துச்சுன்னா அடி விடுவோம். அதனால் அப்புறம் முடிவிட்டு அதை வேறு சொல்ல மாட்டேன்ட்டேன். அதுக்கும் இன்றைக்கி நல்ல திட்டு விழுந்துச்சு. நான் முந்தினத்து தான் சொல்லியிருந்தேன், திட்டில் எதுவுமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பார்த்தா இன்றைக்கே திட்டு விழுந்துருச்சு, சரியான திட்டு. அது எல்லாத்தையும் அப்புறமா சொல்லி இது பண்ணுறேன். அப்புறம் படிப்பு மெயினாக அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ ஓரளவுக்கு நான் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, என் படிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ என் படித்த படிப்பை பார்த்துக்கிட்டும் நான் என்னால் வீடியோவும் பண்ண முடியுது. படிப்பு வேலை, நான் இப்போ வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு வேலைக்கு போகிறேன்னா அந்த வேலைக்கான நான் நல்லா படிச்சிருக்கேன். படித்த வேலைக்கு போய் நான் காசும் சம்பாதிச்சுட்டு என்னால் வீடியோவும் பண்ண முடியுது. அதே மாதிரி நிறைய நாலேஜ் கிடைக்கும். நிறைய விஷயம் இருக்குது படிப்புனால. நான் வந்து எனக்கு என்ன ரேஞ்சில் தெரியுமோ, இப்போது நான் இன்னும் வெளியே வரல, உலகத்தை பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இன்னும் பார்த்தவங்களோ இல்லை போனவங்களோ எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தெரியும் படிப்பை பற்றி அப்படின்றது. அது ஒரு கடல் மாதிரி படிப்பு, அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் பசங்களோ யாராவது பார்த்தீங்கன்னாலும் சரி, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க. பேசிட்டு போனால் நிறையா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், ப்ராடாக நிறையா பேசிட்டே போயிட்டு இருக்கலாம். அவ்வளோ இது இருக்குது படிப்பு, நல்ல விஷயம். அப்புறம் சளி வேறு பிடிச்சிருக்குது. அதை மீறிய வீடியோ பண்ண எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் பண்ணியிருக்கவும் விட மாட்டேன், தினமும் பண்ணுறேன். ஆனால் இதை கண்டினியூ பண்ணால் கரெக்டாக இருக்குமா, எப்படி போகணும், என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. என்ன நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா, இதில் ஏதாச்சும் ஒன்று சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது ஒரு ஒன்றுமே தெரியல. பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம ட்ரை தானே பண்ண முடியும். அதனால் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன். ஓரளவுக்கு ஏர்ன் பண்ண முடிஞ்சுதா நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஏன்னா எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணிட்டு சூப்பராக இருக்கலாம்ல. அப்புறம் கேமரா அது இது நிறையா இருக்குது. இந்த வாய்ஸ் ஒழுங்காக இல்லை, கேமரா ஒழுங்காக இது பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நல்லா பக்காவாக பண்ணணும். அப்புறம் என்ன, நான் அப்போ திருப்பி போயிட்டு படிக்கணும். நிறையா படிக்கிறது இருக்குது. நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கும் போகணும். பண்ணிட்டுருக்கேன், பார்ப்போம் எல்லாமே கரெக்டாக நடக்குதா, என்ன ஏது எப்படி போகுது அப்படின்ட்டுலாம் பார்ப்போம். இது நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி ரேண்ட்டு வீடியோ மாதிரி புலம்புறேன் நிறையா, ஜாலியாக பேசல.
உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்கள். குறை நிறை எது இருந்தாலும் சொல்லுங்கள், எடுத்து இது பண்ணுறேன். அடுத்த இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸில் நான் முடிஞ்சால் தமிழின் பண்ண பார்க்குறேன். தமிழின் கரெக்டாக பண்ணணும், நான் அதை பண்ணுறேன். தமிழின் எப்படி இருக்குது என்னன்னும் சொல்லுங்கள். வீடியோவும் தினமும் போட பார்க்குறேன். பேசிட்டே இருக்கலாம், அப்புறம் நான் எடிட் பண்ணி அது இதுன்னு பண்ணணும், வேலை யோசித்து இது பண்ணுறது. அதனால தான் யோசிக்காமல் சரி அப்படியே டக்குன்னு பேசிடலாம், அந்த இது இல்லாமல் கொஞ்சம் கேப் விடாமல் டக்குன்னு பேசிட்டு முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இல்லைனா அதுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து க்ராப் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கணும். அதனால் பிகினராக அதனால் வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வேறு தப்பாக வேறு பண்ணிடுறேன், எப்பவுமே பண்ணுற தப்பு வேறு இதுலேயும் பண்ணிடுறேன் தப்பாக. அதனால் என்ன நடக்குதுன்னா டைம் ரொம்ப நேரம் எடுத்துருது. அதனால தான் எனக்கு பேச தெரிஞ்சிருந்தாலும் இல்லை பேச பிடிச்சிருந்தாலும் போதும் கட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுறலாம் கஷ்டமாக இருக்கும், இது மட்டும் பேசுவோம் அப்படின்றத அப்படி மட்டும் பேசிடுறேன். நல்லா கற்றுக்கிட்டேன்னா நல்லா இது பண்ணேன்னா நல்லா ஜாலியாக அப்படி ஃபுல்லாக நான் பேசி பார்க்குறேன். அப்புறம் அவ்வளோதான், கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன சொல்லுங்கள்.